இப்போ இவங்க 144 போட்டதற்கான காரணம் என்னவென்றால் விளக்கு ஏற்றிவிடக்கூடாது தீபத்தூணில் போய் அப்படின்றது தான். இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் போய் கலவரத்தை தூண்டினது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அது நீதிமன்ற தீர்ப்பினால் வந்த கலவரம் அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதனால 750 வீடுகளை இடிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களை தெருவில் உட்கார வைத்த அரசாங்கம் தான் இதே திமுக அரசாங்கம். ஒருத்தருக்கு ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருச்சு. தண்டனை பெற்றவர் நான் அப்பீலுக்கு போயிருக்கேன், அதனால இப்ப நீங்க என்ன கைது செய்ய முடியாது. எவ்வளவு முட்டாள்தனமோ! விளக்கை ஏற்றுவதால் எங்களுக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் முஸ்லிம்ஸ் மட்டும் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் கூட நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில பேசும்போது சொல்றாங்க. நாங்க ஏன் கடையை அடைக்கல அங்க இருக்கக்கூடிய மக்கள்னா, நாங்க போய் அவங்கள பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு டிவி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு போட்டதுக்காக 3 அப்பாவி ஊழியர்களை கொண்டொழித்த இயக்கம் தான் திமுக இயக்கம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? நீதிமன்றத்தை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி, அனைவரும் ஏமாற்றி ஒளிந்து இது போன்ற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதில் எனக்கு எதிரில் இருக்கிறவர்களும் சரி, இங்கே ஆளுகின்றவர்களும் சரி, மிக தெளிவாக அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் மக்கள்கிட்டேருந்து இவங்க மறைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சனை பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. ஒரு நீதிமன்ற வழக்கு, அந்த நீதிமன்ற உத்தரவு, அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத திமுக அரசு. அப்போது நீதிமன்றத்திற்கும் திமுக அரசிற்கும் தான் பிரச்சனையை தவிர இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் உள்ளே வரல. 3ஆம் தேதி மதுரையில் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கார்த்திகை தீபம் தீபத்தூணில் ஏற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு 200-300 பேர் கோவிலுக்கு வெளியே அடிவாரத்தில் உட்கார்ந்து தீபத்தை ஏற்றுவார்கள் என்று காத்து கொண்டிருந்தோம். 6 மணி ஆனது, 6:30 ஆச்சு, 7 மணி ஆச்சு. எப்பயுமே ஏற்றக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் இடத்துல தீபத்தை ஏற்றி சொக்கப்பனை கொளுத்தி முடித்து ஒரு 8:30 ஆனதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு நாங்கள் உள்ளே போக முற்பட்ட போது நடந்த கலவரம், பிரச்சனை, அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீபத்தூணுக்கு போகிற இடத்துல நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டோம், 10 பேர் தான் நீதிமன்றம் சொன்னாங்க, ஆனால் இவங்க எல்லாருமே சண்டை போட்டதுனால நாங்கள் தீபத்தூணில் விளக்கேற்ற அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் எவ்வளவு நேர்மை இல்லாமல் நடந்து கொள்கின்றது அப்படின்றதுக்கு 2-3 உதாரணங்களோடு நம்ம பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு அந்த மெரினா கடற்கரையில் அவருடைய உடல் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைத்த போது அப்போது இருந்த அரசாங்கம் அதற்கு அனுமதி தரவில்லை. உடனடியாக இவங்க நீதிமன்றத்திற்கு போய் சென்று அப்போது எஸ்.எஸ். சுந்தர், ஹாலவாடி ரமேஷ்னு நினைக்கிற 2 நீதி அரசர்கள் பெஞ்ச் ஒரு ஸ்பெஷல் ஹியரிங் மிட்நைட்டில் வைத்து இந்த மாதிரி மெரினா கடற்கரையில் அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கான இடத்தை வழங்க வேண்டும் அப்படின்ற உத்தரவு பிறப்பித்தது. இப்போ ஒருவேளை அந்த நொடியிலே அப்போது இருந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, இவர்கள் அப்பீலுக்கு போகிறாங்க அதனால் நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்களான்றது முதல் கேள்வி. 2வது, ஒரு பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி கீழமை நீதிமன்றம் ஒருத்தருக்கு ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருச்சு. அவனை கூப்பிட்டு போகிறதுக்காக போலீஸ்காரங்க கோர்ட்லேருந்தே கூப்பிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த தண்டனை பெற்றவர் காவல்துறையினர்கிட்ட, நான் அப்பீலுக்கு போயிருக்கேன், அதனால் இப்போ நீங்கள் என்னை கைது செய்ய முடியாது, நான் வீட்டில் போய் உக்காந்துக்குவேன், அப்பீல் முடிவு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்னை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த திமுக அரசு எடுத்திருக்கின்றது. இல்லை, தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கான கால அவகாசம் சட்ட வாய்ப்பு தானே? சட்ட வாய்ப்பு இருக்குது, 30 நாட்கள் இருக்கின்றது. ஆனால் என்னைக்கு அவங்க ஒரு 2 நீதிபதிகள் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போய் அந்த நீதிமன்றமும் இவர்களுக்கு தேவையான ரிலீஃபை கொடுக்கவில்லையோ,
அப்போதே இவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம். குறைந்தபட்சம் 4ஆம் தேதி அந்த தீபத்தை ஏற்றுவதற்கு இவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குன்னு நிர்வாகம் சொல்றாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நாங்கள் வேணா பெட்டிஷனை விலக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு அந்த மதுரை காவல் ஆணையருக்காக அப்பியரான அந்த விகாஸ் சிங் என்ற வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கார். இப்போ இந்த முழு விஷயத்தில் திமுக அரசு நடந்து கொண்ட விதம், இப்போ 3ஆம் தேதி விலக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 நாளுமே அவங்க அப்பீலுக்கு போகவே இல்லை. விலக்கை ஏற்றுவதற்கு 1 மணி நேரம் முன்னாடி 5ஆம் தேதி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஹியரிங் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வருது. அப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் தீபத்தூணில் விளக்கு ஏற்ற மாட்டோம், எப்போதும் ஏற்றக்கூடிய இடத்துல தான் ஏற்றுவோம் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தால் இது நெஞ்சுரம் மிக்க அரசாங்கம்னு ஒத்துக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தில் 5 மணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மணிக்கு தானே விளக்கேற்ற சொன்னீங்க, அதுக்குள்ளே நாங்கள் விளக்கேற்றிடுவோம். இப்போ 5 மணி தான் ஆனதுனால கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ஆனால் 6 மணிக்கு விளக்கு ஏற்றவில்லை. சரி, இவங்க 6:05க்கு ஹியர் பண்ணி சிஐஎஸ்எஃபோட ஆட்களை அனுப்பி விளக்கேற்ற வேண்டும் அப்படின்ற மறு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அடிவாரத்துக்கு சிஐஎஸ்எஃப் படையினரும் அந்த பெட்டிஷனர்ஸ் 10 பேரும் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆணையர் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, இந்த நீதிமன்ற தீர்ப்பில் வந்து நீதிபதியினுடைய கையெழுத்து இல்லை, அதனால் நாங்கள் வந்து விளக்கேற்ற அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து என்ன சொல்கிறாங்கன்னா, 144 ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டது குறித்து நீதி அரசர்கள் 2 நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அப்புறமா கே ராமகிருஷ்ணன் அவங்க தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் வெரி ஆப்வியஸ் தட் செக்ஷன் 163 BNS ஆர்டர் இஸ் பாஸ்டு ப்ரையர் டு த ஜுடிஷியல் ஆர்டர் ஆர் த ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல். அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டோம், விளக்கேற்றுறதுக்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் நிற்கிறோம், நாங்கள் 144 போட்டுட்டோம், அதனால் விடலை அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல அங்கே இருந்ததுனால நான் சொல்கிறேன், 6 மணிக்கு விளக்கேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு 5 மணிலேருந்து நாங்கள் மலை அடிவாரத்தில் பாடல்கள்லாம் போட்டு ஒரு 200-300 பேர் உட்கார்ந்து பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இவங்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மணிக்கே நாங்கள் 144 போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மணிக்கு அங்கே தான் இருந்தோம், 7 மணிக்கு அங்கே தான் இருந்தோம், 8 மணிக்கு அங்கே தான் இருந்தோம். அங்கே இருந்த எங்கள் யாருக்குமே 144 போட்டுட்டோன்னு மைக்கிலையும் சொல்ல, ஊடகத்துலேயும் வரல, எதுலேயுமே வரல. இப்போ இவங்க 144 போட்டதற்கான காரணம் என்னவென்றால், விளக்கு ஏற்றிவிடக்கூடாது தீபத்தூணில் போய் அப்படின்றது தான். அப்போது எந்த வகையிலுமே நேர்மைன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் நீதிமன்றத்தை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி, அனைவரும் ஏமாற்றி, ஒளிந்து இது போன்ற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் முதல் கேள்வி. தீபத்தூண் என்பது இல்லை, அந்த தீபத்தூண் அமைந்திருக்கக்கூடிய இடம் என்பது கோவிலினுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல இந்த அரசாங்கமும் எந்த மாற்று கருத்தும் வைக்கவில்லை. அப்போ ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றுவதனால் மத நல்லிணக்கம் பாழாகிவிடும் என்றால், அப்படி ஒரு மத நல்லிணக்கமே இங்கே இல்லை அப்படின்றது தான் பொருள். கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தீபம் ஏற்றதுனால எப்படி மத நல்லிணக்கம் பாழாகிவிடும்? அந்த ஜமாத்தில் கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்லெல்லாம் கூட பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு அதற்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டுகள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், எங்கள் தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் எங்கே வேணாலும் விளக்கை வந்து ஏற்றிக்கொள்ளலாம், அதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்கா சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்போ இந்த தர்காவுக்கும் தீபத்தூணுக்கும் 15 மீட்டருக்கு மிக அதிகமாகவே இடைவேளை இருக்கின்றது அப்படின்றதும் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் தான். இப்போ என்ன பிரச்சனைனா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் வழக்கிலையும் சரி, மற்ற எல்லா வழக்கிலையும் சரி, நீதிமன்றத்தில் திமுக அரசாங்கமாக எடுக்கக்கூடிய வாதம் என்பது வேறாக இருக்கும். வெளியே இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் பேசுவது எல்லாமே வேறு வகையாக இருக்கும். இப்போ திமுக நீதிமன்றத்தில் எடுத்த வாதம் என்னவென்றால், அந்த தீபத்தூணில் முன்னொரு காலத்தில் விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க, கடந்த பல வருடங்களாக உச்சிப்பிள்ளையார் கோயில்கிட்ட விளக்கு ஏற்றிட்டு இருக்கோம், அதனால் இங்கே ஏற்றணும் அப்படின்றது இந்த திமுக அரசினுடைய ஏஏஜி நீதிமன்றத்தில் வைத்த வாதம். ஆனால் இன்றைக்கி பாராளுமன்றத்திலையும் மற்ற இடத்துலையும் திமுகவினுடைய எம்பி கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, அது தீபத்தூணே கிடையாது, அளவுக்கள் அப்படின்னு அடுத்தது புதிதாக ஒரு பொய்யை சொல்கிறார்கள். அப்போ நீதிமன்றத்தில் இது தீபத்தூண் கிடையாது, இது அளவுக்கள் அப்படின்ற வாதத்தை வைக்காமல் இருந்ததற்கான காரணம் என்ன? இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கே ஒரு ஸ்டாண்டு, இது போன்று மாறி மாறி உண்மையை பேசுவதற்கு கூட பயப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இங்கே இருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். வழக்கமாக ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீபத்தூண்ல ஏற்றுனா என்ன பிரச்சனை, ஏன் திடீர்னு மாற்றணுங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்புறீங்க. அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். இப்போது
பிஜேபி மட்டும் இந்த தீபத்தூணில் விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க, வேற யாருமே ஊர் மக்களே கேட்கல அப்படின்ற மீண்டும் ஒரு பொய். இவர்கள் சொல்வது எல்லாமே பொய் தான், எதுலையுமே உண்மை இருக்காது. கிட்டத்தட்ட 16 இயக்கங்கள் மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி சென்று எங்களுக்கு தீபத்தூணில் தான் விளக்கு ஏற்ற வேண்டும், எங்கள் முன்னோர்கள் அங்கே ஏற்றிய இடம், உச்சிப்பிள்ளையார் கோயில் கிட்ட ஏற்றுற இடமானது மோட்ச தீபம் ஏற்றுகின்ற இடம். அது பல நூறு ஆண்டுகளாக மோட்ச தீபம் என்றால் அந்த ஊரில் யாராச்சும் இறந்து விட்டால் அவர்களுக்காக தீபம் ஏற்றக்கூடிய இடம்தான் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம். அதுதான் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் கிட்ட இருக்கக்கூடிய இடம். ஆனால் தீபத்தூண்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர்என்சி ரெக்கார்டில் இந்த கோவிலுக்கு செய்திருக்கக்கூடிய பல செலவுகள் பட்டியலில் இப்போது இருக்கக்கூடிய தீபத்தூண் பராமரிப்பாக பல லட்சங்கள் செலவு செய்திருக்கிறார்கள் கடந்த 30 ஆண்டுகளாக அப்படின்ற தகவலையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அப்போ இன்னைக்கு தீபத்தூண் இருக்கக்கூடிய இடத்தை பராமரிப்பதற்காக இவ்வளவு லட்சங்கள் இந்த கோயில் செலவு செய்தது. அது தீபத்தூணாக இல்லாமல் இருந்தால் அளவுக்கல்லாக இருக்கிறது என்றால் எதற்காக செலவு செய்தார்கள் அப்படின்ற கேள்வி வருது. இப்போது அந்த 16 இயக்கங்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு, வைகை நதி மக்கள் இயக்கம், ஸ்வதேசி சமூக நல பண்பாட்டு இயக்கம், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம், அனைத்து பிள்ளைமார் முதலியார் சங்கம், திருப்பரங்குன்றம் வெள்ளாளர் இளைஞர் முன்னேற்ற சங்கம், கள்ளிக்குடி ஈஸ்ட் வேப்பங்குப்பம் வில்லேஜ் சங்கம், தமிழ்நாடு யாதவ் மகாசபா, தமிழ்நாடு சைவ வெள்ளாளர் சங்கம், விஜயநகர் நாயக்கர் வரலாறு மீட்பு சங்கம், அகில இந்திய பிறைமலை கள்ளர் உறவின்முறை நலசங்கம், இது போன்ற 16 இயக்கங்கள் நாளைக்கு உண்ணாவிரதத்தில் உட்கார போகிறாங்க திருப்பரங்குன்றம் கிராமத்தில். அதே போல ஏற்கனவே கடையடைப்புக்கு உனக்கு அழைப்பு விடுத்திருந்தீங்க. ஆமா, கடையடைப்பு கடையடைக்கும் போது இவங்க ஆளும் கட்சியினுடைய மிரட்டல்கள் உருட்டல்கள் எப்படி இருக்கும்னு தெரியும். நம்ம ஊடகத்திலே பார்த்தோம், திமுகவினர் தெருவில் சென்று கடையை அடைத்தால் சும்மா விடமாட்டோம்னு மிரட்டினது உங்க ஊடகத்திலே தான் நீங்க போட்டீங்க. அப்போ மிரட்டல் மூலமாக கடையடைப்பை தடுத்து விட்டீர்கள். ஆனால் அந்த இடத்துல பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கிராம சபை அந்த விளக்கை, இந்த தீபத்தூண்ல விளக்கை ஏற்றிய தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள், திருப்பரங்குன்றம் கிராம சபை சார்பாக தீபத்தூணில் தான் விளக்கு ஏற்ற வேண்டும், உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடியது மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம், அங்கே ஏற்றக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ இறுதியாக நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ இந்து அறநிலைத்துறை என்பது எதற்கு இருக்கின்றது? இந்துக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதுக்கும் இந்துக்களினுடைய கோவில்களை நிர்வகிப்பதற்குமாக. இப்போது ஒரு 40 ஆண்டுகளாக இந்து முன்னணி சார்பாகவும் மற்ற இயக்கங்கள் சார்பாகவும் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு வெற்றிகரமான தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை திமுக அரசின் ஊதுகுழலாக மாறி இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறது என்றால் இந்துக்களினுடைய மனங்களை பிரதிபலிக்காத ஒரு இந்து அறநிலைத்துறை இருக்கின்றது அப்படின்றது அர்த்தம். இரண்டாவது, இவங்க சொல்கிற மாதிரி மதக்கலவரம் வரும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகமோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ, பல ஊடகங்கள் இஸ்லாமியர்களை கூட பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க, தர்கா இருப்பது வேறு இடம், தீபத்தூண் இருப்பது வேறு இடம், அங்கே விளக்கை ஏற்றுவதால் எங்களுக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் முஸ்லீம்ஸ் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் கூட நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாருமே பேர் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? இப்போது உங்ககிட்ட வேணா தனியாக சொல்கிறேன். அப்போது திமுகவிற்கு என்னவென்றால், அப்பட்டமாக இது பல விவாதங்களில் நான் சொல்லிட்டேன், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்படி ஒரு இடத்துல ஒரு விளக்கு ஏற்றுவதனால் இந்து முஸ்லீம் கலவரம் வரும்ன்றதுதான் முதல் கேள்வி. அப்போது இஸ்லாமிய வாக்கு வங்கியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்து முஸ்லீம் இடையே பிரிவினையை ஏற்படுத்தி நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் திமுக அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. மிக நிச்சயமாக அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றால் கூட உச்சநீதிமன்றத்திலும் வாதாடி போராடி இதே மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்தில் விளக்கை ஏற்றாமல் தீபத்தூணில் தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் விளக்கை ஏற்றியே தீர்வோம் என்பதை தெரிவித்து முதல் சுற்று கருத்தா ஏத்துக்கிறேன். சூர்யா, 3 பேருமே சொன்னாங்க கொள்கைகளோட திட்டங்களோட வளர்ச்சியோட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எதிரில் இருக்கக்கூடிய 3 பேருனுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆக்கணும், இது ஒண்ணுதான் கொள்கை. அந்த இடத்துல சமத்துவம், வரலாறு, மெரிட்ஸ் இது எதுக்குமே வேலை கிடையாது. இப்போ இவங்க பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க. கல்வி வேணுமா, கலவரம் வேணுமா? கடந்த 5 ஆண்டுகள் இவர்கள் சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில தான் அதே போன்று 4500 அரசு பள்ளிகளுக்கு முதல்வரே இல்லை. இதுதான் நீங்க கல்வியை ரொம்ப அழகா வளர்த்துட்டீங்க அப்படின்றது எங்களுடைய வாதமா இருக்கு. அடுத்தது நிறைய விஷயங்கள் இவங்க சொல்றாங்க. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நல்லது சொல்லிட்டார். மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்தது தெரியுமா? நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது, அதனால் 2 மக்களுக்கு பிளவு வந்துச்சுன்னு அவரே சொல்லிட்டார். இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் போய் கலவரத்தை தூண்டினது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அது நீதிமன்ற தீர்ப்பினால் வந்த கலவரம் அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதனால பல உண்மைகள் இந்த விஷயத்துல வெளியே வருது. அடுத்தது
நரேந்திர மோடி 700 கோவில்களை இடித்து விட்டார் அப்படின்னு சொன்னார். ஆமா, 700 கோவில்களில் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததால் நரேந்திர மோடி அதே கோவில்களை இடித்தார். தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அனகாபுதூர்ல, நம்ம தாம்பரம் பக்கத்துல 750 வீடுகளை இடிப்பதற்கு இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் போகிறது. ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்களா, அதனால 750 வீடுகளை இடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அதே மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறோம், அந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் இந்த ஆர்டரை அமல்படுத்தாம இருங்கன்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க அதெல்லாம் முடியாது, ஹைகோர்ட் நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, அதனால இடிக்கிறோம்னு சொல்லிட்டு 750 வீடுகளை இடித்து ஆயிரக்கணக்கான மக்களை தெருவில் உட்கார வைத்த அரசாங்கம் தான் இதே திமுக அரசாங்கம் அப்படின்றத நாங்களும் சொல்லிக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்துல ஒரு இல்லீகல் சர்ச், அதாவது ஒரு தேவாலயம் சட்டமுறைக்கு விரோதமாக கட்டப்பட்டது. 2023ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. அந்த தேவாலயத்தை இடிக்க வேண்டும் என்றால் இது அரசாங்க இடத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு முன்பு போறாங்க. கார்பரேஷன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து போராடியதுனால சிறுபான்மையினர் வாக்கு வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் அந்த தேவாலயத்தை இடிக்காமல் அதிகாரிகள் வந்துட்டாங்க. அப்போ அனகாபுதூர்ல ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டால் வீடுகளை உடனடியாக இடிப்போம், எங்கள் வாக்கு வங்கிக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனடியாக இடிக்காமல் அந்த தீர்ப்புகளை மதிக்க மாட்டோம் அப்படின்றது இவங்களுடைய வாதமாக இருக்கிறது. சூர்யா கிருஷ்ணமூர்த்தியா செந்தில் அண்ணாவான்னு தெரியல, நாங்க ஏன் கடையை அடைக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்கள்னா நாங்க போய் அவங்கள பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. கோவை சத்தியன் சொன்ன மாதிரி மதுரை மக்களுக்கு தெரியாம இருக்குமா, இவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு டிவி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு போட்டதுக்காக ஒரு டிவி நிறுவனத்துக்குள்ள போய் 3 அப்பாவி ஊழியர்களை கொண்டொழித்த இயக்கம் தான் திமுக இயக்கம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாதா? அப்ப உங்க கொலைகாரர்களுக்கு பயந்து அந்த கடையை அடிக்காமல் பயந்து போய் அங்க கடையை திறந்து வைத்திருந்தார்கள் அப்படின்றதுதான் நம்மளுடைய வாதம். கடைசியா ஒன்னு சொல்றேன், நீதிபதிகளை பத்தி சொல்றாங்க. இன்னொன்னு குறிப்பா கோயிலினுடைய குருக்களே சொல்லிட்டாரு அங்க விளக்கேற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதே அரசாங்கம் தான் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அங்க விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு கடிதத்தை வெளியிட்டார். இந்த அரசாங்கம் வெளியிட்ட அடுத்த 1 மணி நேரத்துல அந்த பிச்சை குருக்கள் சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல, இந்த அறநிலைத்துறை போலி கடிதத்தை என் பேரில் வெளியிட்டது, அதனால இது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க அரசாங்கத்தில் இருக்கும்போது கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் அறநிலைத்துறை அதிகாரிகள் உண்மையிலே ஒரு விஷயத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் எவ்வளவு அழுத்தத்திற்கு அவர்களை உட்படுத்துவார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வேண்டாம். 2 நாட்களுக்கு முன்னாடியே இவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த கடிதம் போலியானது என்று அந்த பிச்சை குருக்களே பிள்ளையார்பட்டியினுடைய குருக்கள் சொல்லிவிட்டார். அதனால நீங்க சொல்ல வேண்டாம். அடுத்தது நீதிபதிகளுக்கு கலர் போடுறாங்க. 2 விஷயங்கள் இறுதியா சொல்லிடுறப்போ, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு ஏற்கனவே 2014 தீர்ப்பு வந்துருச்சு, அதே தீர்ப்புக்கு எப்படி ஒரு தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் தான் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு லீகல் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. ரெஸ் ஜுடிகேட்டா என்னன்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்தை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டால் அதை மீண்டும் நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்றதா வாதம். இவங்க அமைச்சர் சொன்னதை சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படியே மறுதளிச்சிட்டாரு. ரகுபதி என்ன சொன்னார்னா, ஏற்கனவே 2014 தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மீண்டும் ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால் இந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொன்னாரா? இப்போ சூர்யா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார், ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு இடத்துல நீங்க விளக்கேற்றணும்னு கேட்டீங்க, இந்த டைம்ல வித்தியாசமான ஒரு இடத்துல கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே தான் நீதிமன்றமும் சொல்லுது. ஒவ்வொரு டைம்லையும் வேற பிரேயர் கேட்டாங்க, இந்த டைம் தீபத்தூண்ல தான் விளக்கேற்ற வேண்டும்னு கேட்டாங்க, அதனால இந்த வழக்கிற்கு ரெஸ் ஜுடிகேட்டா சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த விஷயத்திலையும் அவர்களே அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள். கடைசியா நீதிபதிகளுக்கெல்லாம் அதாவது இவங்களுக்கு எப்படின்னா, இவங்களுக்கு வேணுன்ற நீதிபதி வேணுன்ற தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்துட்டாருன்னா அவர் நல்லவர், வேணான்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா கெட்டவங்க, இவ்வளவுதான். இப்போ சுவாமிநாதன் அவர்கள் இவங்களுக்கு வேணுன்ற தீர்ப்பை கொடுத்திருந்தா அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, நீதியை கொண்டாட மாட்டாங்க. நீதிபதிகள் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தால் கொண்டாடுவார்கள், இல்லைன்னா கொண்டாட மாட்டாங்க. ஒண்ணு திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்த ரத்னவேல் பாண்டியன் என்கின்ற ஒரு அரசியல்வாதி பிற்காலத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு போய் பிற்காலத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதியா இருந்த வரலாறுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ தினேஷ் இங்க உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்கலாம், அவர் நெறியாளரா இருக்கார். ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தும் போது அவருடைய கொள்கையோ அவருடைய சித்தாந்தத்தையோ எங்கேயுமே புகுத்தாம அனைவரும் சமநிலையோட வாதாட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தோடு அவர் நடந்துட்டார். அதே போன்றுதான் நீதிபதிகள், அவர் திமுகவிலிருந்து போனாலும் சரி எந்த இதிலிருந்து போனாலும் சரி அவர்கள் நெறிமுறையாக நடந்து கொள்வார்கள் அப்படின்றதான் நம்மளுடைய வாதம். இறுதியா ஒண்ணு இவங்க இவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் இங்க வைக்கிறாங்க இல்லையா, இதே கோர்ட்ல வச்சிருந்தாங்கன்னா கேஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அங்க போய் சும்மா உட்காந்துட்டு டிவியா ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறதுனால நீங்க ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. இந்த வழக்குகள் முழுவதுமாக காணொலியில நான் பார்த்தேன். இவர்களுடைய வழக்கறிஞர்கள் எவ்வளவு ஒரு வீக்கான ஆர்கியூமெண்ட்டை வைத்தார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். இவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே அவங்க நீதிமன்றத்தில் சொல்லவே கிடையாது. இரண்டாவது, திருப்பரங்குன்ற விஷயத்துல விவாதம்.
நம்மளுடைய அன்பு சகோதரி மதிவதனி அவர்கள் 8 நிமிஷம் கொடுத்ததுல 6வது நிமிஷம் தான் திருப்பரங்குன்றம் பத்தியே வராங்க. மீதி முதல் 6 நிமிஷம் என்னென்னமோ கதைகளை பேசிட்டு இருக்காங்க. அதுல இருந்தே தெரியுது இந்த வழக்கு குறித்து, இந்த நீதிமன்ற வழக்கு குறித்து, இந்த நீதிமன்ற வழக்காடு முறை குறித்து, அதுல இவர்கள் அரசு தோற்றது குறித்து இவர்களுக்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாததுனால பொதுமக்களுடைய சாதனைகளை இவங்க அதாவது குடமுழக்கு நடத்திட்டாங்களாம். அதாவது ஒரு முதல்வர், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இதே முதல்வர், நான் வந்து இன்னைக்கு சென்னை முழுக்க சென்னை முழுக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மைக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு சென்னை முழுக்க ஒரு கொலை கூட நடக்கல, அதனால என்ன பாராட்டுங்கன்னு சொன்னா அது எவ்வளவு அபத்தமானதோ அதே போன்று இந்து அறநிலையத்துறையினுடைய வேலை இந்துக்கள் கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்து குடமுழுக்கை நடத்த வேண்டியது. இது ஒரு சாதனைனா இதோட இவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லைன்றது அர்த்தம். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு சாதனை ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்றால் உங்களுக்கு சாதனை என்று ஒன்றுமே கடந்த 4 ஆண்டுகளில் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். நன்றி, வணக்கம்.